நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாம நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியரா ப்ரைஸேஷன் அனாலிசிஸ் என்னவோ அதன் பிரகாரம் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளைக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சரோட சார்ட் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்கு. ஸோ ஸ்டில் நவ் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஃபேஸில் இருந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பிரேக் ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக மார்க்கெட் என்னவா இருக்குன்னா ஒரு கன்சால்டேஷன்லேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் ஒரு 10 நாளாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோனுக்குள்ள இவ்வளோ நாளாக வந்து பை சைடில் அது கரெக்ஷன் ஃபேஸில் இருந்து இந்த கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கிறது ப்ரைஸ் ஆக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கா இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டேஜ் இப்படி இருக்கு. ஸோ இப்போ வந்து முக்கியமான லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ. ஸோ இந்த லோக்கு கீழே ஒரு வேளை மார்க்கெட் வந்து எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ வந்து மார்க்கெட் அகெயின் வந்து டே டைம் ஃப்ரேம் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்மாக இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆகாமல் இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கரெக்ஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகலை இன்னும். ஏன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் ஆகலைங்கிறனால சொல்கிறேன். ஸோ பிரேக் ஆகவும் செய்யலாம். அது பிரேக் ஆகிறதுக்காக தான் இந்த கன்சல்டேஷனா அல்லது அகைன் ட்ரெண்ட் கன்டினியூஷனா அதாவது கரெக்ஷன் ஃபேஸ் கன்டினியூஷன் ஆக போகுதா அப்படிங்கிறது தான் இப்போ இம்பார்ட்டண்டான ஒரு வியூவா இருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷனுக்கு பிறகு மார்க்கெட் அப் மூவா டவுன் மூவாங்கிறது தான். ஸோ இந்த அப் மூவும் நடந்தா கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்கே தவிர ட்ரெண்ட் பை கிடையாது. ஸோ ஸ்டில் நோ ட்ரெண்ட் டவுனில் தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே செல் ஆன ஜோன் இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ செல் ஆன ஜோன் இங்க இருக்கு. இங்க தான் வந்து செல் ஆச்சு. அந்த செல்லுக்கு அப்புறம் நல்ல கன்டின்யூ ஃபால். நல்ல ஒரு லாங் செல்லிங். இப்போ இந்த இடத்துல இருந்து பை ஆனது இந்த ஏரியாவுக்கு ரீச் பண்ணலாம். மறுபடியும் இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்குறோம். ஸோ ஒருவேளை வேற என்ன சான்சஸ் இருக்கு? எது வரைக்கும் போகலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இந்த செல்லிங் ஸ்டார்ட் ஆன இந்த ஜோனுக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி ஷோ பண்ணுது. ஸோ இது வரைக்கும் கேப்பும் இருக்கு. ஸோ கேப்பும் இங்கே பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ பாசிட்டிவ்ஸ் இப்போ இருக்க கரெக்ஷன் ஃபேஸ் அப் டு எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் பிரகாரம் இங்கிருந்து மேலே போனால் எது வரைக்கும் போகலாங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன்ஸ் பிரகாரம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு எது வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு? இத பிரேக் பண்ணா எது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒன் செகண்ட். எது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 25,070. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லெவலுக்கு பிறகு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் அண்ட் தென் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். எல்லா ஜோனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எந்த ஜோன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,300 நியர்லி ஒரு ரவுண்ட் ஆஃபா எடுத்துக்கிட்டோம்னா, 25,300 வரைக்கும் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் இருக்கலாம். கரெக்ஷன் ஃபேஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. எப்போனா இந்த பிரைஸேஷன் ஆகிய மார்க்கெட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஸ்டில் நவ் மார்க்கெட் கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து கால் சைடுல தான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இன்னொன்று இருக்கு. இன்ட்ரா டைம் ஃப்ரேமும் வந்து செல் ஜோனுக்கு ரீச் ஆகாம மாறி மாறி பையிலேருந்து செல்லுக்கு போகும். பட் செல் கண்டினியூஷன் இல்லாமல் மறுபடியும் பைக்கு மாறிடும். அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கிளியரா மார்க்கெட் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, எக்ஸப்டேஷன் 25,300 இதுதான் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குங்கிறது பிரைஸேஷன் அனலிஸ்ட்ல நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். பட் எந்த இடத்துலயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ எங்க நம்ம பார்த்தாலும் நமக்கு ஒரு என்ட்ரின்னு இருந்தா எக்ஸிட்னு ஒண்ணு இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஒண்ணு இருக்கும். அதுபோல ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு நமக்கு என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ல வந்து ஆல்ரெடி பிரைஸ் ஆக்ஷன் வந்து கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்கிறனால பைக்ல தான் இருக்கு.
ஸோ இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ் வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப தான் இந்த 25,300 வரைக்கும் போகலான்றது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி போகாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணவும் சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுபோல இந்த பிரைசேஷன் லோக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது, ஃபெயில்ட் ஆகாம இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் மார்க்கெட் என்னவாகலாம்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ஸ் ஆஃப் டவுன் மூவ். மறுபடியும் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் ஆக சான்ஸ். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜோன் ஃபால் ஆகாம ஃபால் ஆகக்கூடிய ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,800. ஸோ இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ஃபெயில்ட் ஆகாம சஸ்டெயின் ஆச்சுன்னா ரீஅகைன் மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாமல் மறுபடியும் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது கண்டினியூ ஆகலாம். எக்ஸப்டேஷன் 25,300. ஸோ இதுதான் வந்து டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ராடே சார்ட் எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இன்ட்ராடே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம காலில் தான் வச்சிருக்கோம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ என்ன ரீசன் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் 1 ஹவர் எல்லாமே நல்ல ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஜோன் இங்கே இந்த ஜோனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஜோனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளேயே மார்க்கெட் என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒரு கன்சால்டேஷன். ஓகே. ஸோ இப்போ இந்த லெவல்ல மார்க்கெட் வந்து போய் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆயிட்டு மறுபடியும் போனது இந்த ஸ்டேஜ்ல பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அகைன் இந்த சப்போர்ட் ஜோனுக்கு தான் இப்போ மார்க்கெட் இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப நாளா மார்க்கெட் வந்து இந்த ஏரியால வந்து பிரைஸ் ஆக்ஷன் கன்சால்டேஷன்லயே இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்ன இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்ல இருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. அதுதான் உண்மை. ஸோ இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆயிட்டு, மறுபடியும் மார்க்கெட் இந்த ஜோன வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல அ ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து இது ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ரீசன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல ஷோ ஆயிருக்கும். ஸோ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பிரைசேஷனுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும். ஸோ இந்த ஜோன் அப் ட்ரெண்டுக்கான பிரேக் அவுட்டா தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த பிரைசேஷனை பிரேக் அவுட் பண்ணிட்டு, இந்த பிரைசேஷன் லோக்கு கீழ வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே டே டைம் ஃப்ரேம்ல ஒரு பிரைசேஷன் வியூ அனாலிசிஸ் சொல்லியிருந்தேன்னு நெனைக்கிறேன். ஸோ லாங் செல்லிங்ல இருக்கிறப்போ, லாங் பையிங்ல இருக்கப்போ. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் கீழ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஒரு பிரேக் அவுட் நடக்காம, மார்க்கெட் அகைன் ட்ரெண்டுக்கு சாதகமா தான் வந்து கிராக் ஆயிருக்கு. ஸோ, இதனால என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா, நல்ல ஒரு பை மூவ் எதிர்பார்க்கிறேன். ஸோ, கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவுல இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கிறதுனால, மேபி மண்டே நல்ல ஒரு பிக் கேப் அப் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லங்கிறது தான் என்னோட யோசனையா இருக்கு. பார்ப்போம் மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்னு. ஸோ, ஒருவேளை மார்க்கெட் இத வந்து கன்டின்யூ பண்ணுச்சு, இந்த லெவலுக்கு கீழ போகாம இருந்தது அப்படின்னா, ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல்ஸ், கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல் 24,520. ஓகே. ஸோ கால் சைட்ல இருந்து நம்ம வெளியில வரதுக்கான ஜோன், அதாவது புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் ஜோன் நம்ம கிளியராவே பார்த்துட்டோம். ஸோ இந்த ஜோனுக்கு கீழ மறுபடியும் மார்க்கெட் க்ளோஸ் வைக்குது, சஸ்டெயின் ஆகுதுன்னா, ஸோ பாசிட்டிவ் ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன், டேவோட பிரைஸ் ஆக்ஷனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 23,800 இந்த ஜோன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த மாரி ஒரு வியூல இருக்கு. லெவல் பிரேக் ஆச்சுன்னா, இங்க ஒரு லெவலும் இருக்கு. கிட்டத்தட்ட ஜோன்ஸ் நெறையா இருக்கு. பட் இங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி வருமா? அல்லது கேப் டவுனே ஆயிடுமா? அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் இந்த பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் ஆனது கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் சப்போர்ட் ஜோன்லயே நின்னுட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்ல நின்னுட்டு இருக்கிறது, இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா இந்த ஜோன் அதாவது 23,800 டூ 23,860 இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆக சான்சஸ் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு கீழ வரவே இல்ல அப்படின்னா, ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 24,560 அண்ட் தென் 25,300 இதான் நம்ம இத நெக்ஸ்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஜோன். ஸோ அதுதான் போக நெறைய வாய்ப்புகள் இருக்குன்றது எனக்கு
தோணுது. பார்ப்போம். மார்க்கெட் வந்து எப்படி வந்து நமக்கு பாசிபிலிட்டீஸ் குடுக்குதுன்ட்டு. ஸோ கால் சைட்ல வச்சிருக்கேன். ஸோ அது என்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் தென் பிரைஸேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த பிரைஸேஷன் ஓட ரேஞ்ச் தான் நமக்கு வந்து டார்கெட் ரேஞ்சாவும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுவும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பிரைஸ் ரேஞ்ச் எங்க இருந்து இந்த பிரேக் அவுட் ஆனா எதுவரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் பார்த்தோம்னா, ஒரு 600 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ல கிடைக்குது. அந்த பிரேக் அவுட்ல இருந்து. சரிங்களா? ஸோ 600 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவரைக்கும் போகலாம்? இப்போ இந்த பிரேக் அவுட் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம கணக்கு போட்டோம்னா, ட்ராப் பண்ணோம்னா ஆக்சுவலா இங்கலாம் பிரேக் அவுட் நடந்திருக்கு. நம்ம இங்க தான் நம்ம பார்க்கணும். பிரேக் அவுட்ல இருந்து நம்ம செக் பண்ணோம்னா 24,850 ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல நம்ம இன்னொன்னு பார்த்துருந்தோம். அது என்னன்னு நான் சொல்லிர்றேன். டே டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து ஃபிபனாசியோட ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரேஞ்சா டார்கெட் எங்க இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். 24,850ங்கிற ஒரு ஜோன் இருக்கு. அதுக்கு பிறகு 25,070 ரேஞ்ச் 2 ரேஞ்ச் இருக்கு. இதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து 25,300 ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்க முக்கியமான ஒரு லெவல்ஸ், ஜோன்ஸ் ஓகே. ஸோ ஒருவேளை மார்க்கெட் நல்ல ஒரு புல் மூவ் குடுத்தா நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா பார்த்தீங்கன்னா 24,860யும் அதன் பிறகு 25,050யும் அதன் பிறகு 25,300ம் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம் மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் மேல போறதுக்கான சான்சஸ் தான் நெறையா இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்கெங்க ஜோன்ஸ் இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்க சொல்ற அத்தனை விஷயமும் பார்த்தீங்கன்னா, என்னோட ஓன் அனாலிசிஸ். இதுல நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு உங்களோட ஓன் அனாலிசிஸ் என்னவோ அதையும் சேர்த்துக்கிட்டு, கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.